சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் டு அனதர் இன்ட்ரெஸ்டிங் கார் விலாக். இந்த கார் விலாகில் நம்ம காரோட ஃபினான்ஷியல்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஐ ஓன் ஹுண்டாய் வெர்னா. நான் இது வந்து 20 இயர் ஆகும்போது இந்த கார் வந்து எடுத்தேன். இப்போ எனக்கு வந்து 21 ஆகுது. பை அக்டோபர் எனக்கு 22 வந்து ஆக போகுது. 20 இயர்லேயே நான் எப்படி என்னோட ட்ரீம் கார், எனக்கு சின்ன வயசுலேருந்தே வெர்னானா ரொம்ப வந்து பிடிக்கும். என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப இப்போ வரைக்கும். ஆப்வியஸாக நிறைய வெர்னா ஃபேன்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு டீசல் வெர்னா மேனுவல். இந்த கார் வந்து ஒரு 15 lakhs பட்ஜெட் ஆனது வந்தது. என்னால் எப்படி வந்து 20 இயர்ஸ்லேயே வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் இதுக்கு எப்படி எந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். அண்ட் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த விலாகில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதில் நான் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏன் இந்த கார் சூஸ் பண்ணேன், அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணி தான் இந்த கார் நான் ஆப்வியஸாக வந்து வாங்கியிருந்தேன். அப்போ கிரிப்டோலேயே இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக யார் வந்து பண்ணாலும் வந்து வாங்க முடியுமா, அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நான் இந்த கார் சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஒன்று, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் லக்ஸுரி கார்ஸ்லாம் போவாங்க. அட்லீஸ்ட் பென்ஸ், BMW அந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. இல்லைனா ஓரளவுக்கு அது ஃபார்ச்சுனரோ இல்லை ஜீப் காம்பஸ் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணாமல் நான் ஏன் வந்து ஒரு வெர்னா வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே வெர்னா வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு செகண்ட் ஹேண்ட் லக்ஸுரி கார் எடுத்தால் எப்போவுமே நான் என்ன வந்து நினைப்பேன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணாலோ, இப்போ கிரிப்டோவில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு நீங்கள் ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ் அகேடாக இல்லைன்னா கூட ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் அகேடாக நம்ம வந்து யோசிக்கணும் எப்போவுமே. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ளாப் ஆனால் என்ன பண்ணலாம், இல்லை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி போனால் என்ன பண்ணலாம், எந்த டைமில் நம்ம எக்ஸிட் ஆகணும்லேருந்து எந்த மாதிரி அதை வந்து நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போனதுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து முன்னாடியே அந்த பிளானிங் ஆனது வந்து இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் தான் இதுவுமே வந்து நடந்தது. ஆக்சுவலாக எனக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் லக்ஸுரி கார்ஸில் சுத்தமாக அந்த ஐடியா இல்லை. ஏன்னா அது மேபி இது என்னோடய ஃபர்ஸ்ட் கார், என்னோடய லைஃப்பில் என்னோடய ஃபேமிலிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கார். ஸோ ஒரு லக்ஸுரி கார் செகண்ட் ஹேண்ட் வந்து போனால் அது ஆப்வியஸாக மெயின்டெனன்ஸும் ரொம்ப அந்த அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு கொரியன் கார்னால எனக்கு மெயின்டெனன்ஸில் இருந்தும் மற்ற ஃபியூவல் எஃபிஷியன்சி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீசல் கார்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது செடானில். அதுவும் இல்லாமல் மேனுவல் கார்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிறனால ஒரு மேனுவல் எஸ்எக்ஸ் டீசல் வேரியண்ட் வந்து வேறுநாள் வந்து எடுத்திருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் எதுவும் கோர்ஸ்லாம் கூட வந்து விற்கல. நக்கல்யா அவனுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு தேவையுமே வந்து படலை. ஒரு லக்ஸுரி கார் எடுத்து பயங்கரமாக ஃப்ளாண்ட் பண்ணுற மாதிரி, இது என்னோடய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி வந்து இருந்தனால, அண்ட் ஆல்சோ என்னோடய பட்ஜெட் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வந்து இருந்தனால ஐ சோஸ் வெர்னா. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இது கிரிப்டோலையோ இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணுறவங்களோ எல்லாராலையும் இது வந்து ஈஸியாக அட்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நான் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு விஷன், ஒரு பிளானிங் அப்படிங்கிறது வந்து தேவை. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு $10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிளான்டாக வந்து இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு $1,000 வச்சுருக்க ஆள் கூட நல்ல பிளான்டாக வந்து பிளான்டாக இன்வெஸ்ட் பண்ணார்னா அவரால் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல சைக்காலஜி அதெல்லாம் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் நரேட்டிவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் காயின் வந்து இந்த அளவுக்கு போகும், இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து இதுக்கு பின்னாடி ஒர்த் வந்து இருக்குது, நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட இது வரைக்கும் நீங்கள் அதை வந்து ஹோல்ட் பண்ணணும். லைக் ஒரு $1,000 எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், $2,000-3,000 எனக்கு பெருசு அப்படின்னு நீங்கள் 10x முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இந்த கார் ஆக்சுவலாக நான் இஎம்ஐயில் தான் வந்து எடுத்தேன். நிறைய பேர் இஎம்ஐயில் வந்து எடுப்பீங்க. நான் இப்போ ஒரு மாதம் வந்து எனக்குன்னே வருவீங்களாடா. பட் நான் இஎம்ஐயில் எடுத்தது வந்து பை ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தேன். நான் நினச்சிருந்தா ஃபுல்லாக கூட வந்து பே பண்ணி வந்து எடுத்துருந்துருக்கலாம். பட் இஎம்ஐயில் எடுக்கிறது தான் நம்ம இந்தியா பொறுத்தவரை ஆப்வியஸாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் வந்து இருக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காசை கொஞ்சம் ப்ரொலாங்டாக வந்து நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ பேசிஸில் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் மெயினாக வந்து சொல்ல நினச்சேன். முடிஞ்ச வரை நீங்கள் கார் வந்து எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருந்து ஃபினான்ஷியல் பேசிஸ்
பிஸ்னஸில் இந்த ஃபினான்ஷியல் ஸ்பேஸில் நீங்கள் ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா நீங்கள் ஃபுல் பேமெண்ட் நீங்கள் காருக்கு வந்து வச்சுருக்கீங்கன்னா அந்த வகையில் மட்டும் வந்து எடுங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து சொல்லலாம், ப்ரோ நீங்கள் உங்களோட கரியரில் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கீங்க, இதை வந்து கிரிப்டோவில் வந்து போட்டாலோ ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து வரும், மேபி ஹை ரிஸ்க்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி போட்டால் பேலன்ஸ்டாக போட்டால், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் 15 lakhs பெரிய அமௌண்ட்டில் ப்ரோ, அதை வச்சு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ்லாம் எடுக்கலாமே அப்படின்னு. கார் வந்து ஒரு எமோஷ்னல் வேல்யூ கைஸ். சின்ன வயசுலேருந்தே ஒரு கார் ஓன் பண்ணோம் அப்படின்னு ஒரு ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு ஓரளவுக்கு நான் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஆனதுனால கண்டிப்பாக என்னால் வந்து அந்த இது வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ நான் முடிவு பண்ணி அந்த காரை வந்து வாங்கியாச்சு. அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்லலாம் நம்மக்கிட்ட கார் இருக்கா, பைக் இருக்கா, வீடு இருக்கா, இது எல்லாமே ஒரு அசட்ஸாக வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கன்சிடர் பண்ணி வந்து எடுப்பாங்க. பட் இது வந்து ஆப்வியஸாக ஒரு அசட் இல்லை. நான் கார் வாங்கும் போது 15 lakhs காருக்கு, அந்த 15 lakhs காசு அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக வந்து மறந்துட்டேன். நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நீங்கள் 15 lakhs வருஷத்துக்கு தானே கொஞ்சம் கொஞ்சமாக டெப்ரிஷியேட் ஆகிட்டு வரும், ஸோ அதனால் என்கிட்ட இதுவுமே வந்து ஒரு வேல்யூவோ ஒரு 10 lakhs ஒரு 12 lakhs வந்து இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நான் இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் அந்த 15 lakhs நான் ஃபுல்லாக வந்து மறந்துட்டேன். அதுக்கான காரணம் நான் என்ன வந்து இங்கே விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன்னா, எனக்கு இந்த 1 year இந்த கார் வாங்கினதுலேருந்து போனதே வந்து சுத்தமாக அது தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி 15 lakhs வாங்கின கார் இப்போது வந்து மேபி கவரேஜ் வந்து ஒரு 11 lakhs 11.5 lakhs வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க இன்சூரன்ஸில். இது மேபி நான் இப்போ வந்து செல் பண்ணால் ஒரு 13 lakhs வரைக்கும் வந்து விற்கலான்னு வந்து வச்சுக்கோங்க. வருஷம் போகிறதே வந்து தெரியாது. இப்போ கார் நல்லா இருக்குது நீங்களே வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா 10 years அப்படியே வந்து போயிடுதுன்னு வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ 10 years பழைய கார் நீங்கள் வேறு ஏதாவது ஓரளவுக்கு நல்ல மாடலே, ஃப்ளாப் ஆகாத மாடலே வந்து எடுத்திங்கன்னா கூட அது ஆப்வியஸாக இப்போ 10 years கழிச்சு நான் இந்த காரை வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அந்த டைமில் ஒரு 3 lakhs இல்லை மேக்ஸிமம் 4 lakhs வந்து வரலாமா. பட் 10 years கழிச்சு அந்த 4 lakhs ஒர்த் என்ன இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப மோசமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான அசட்டுமே வந்து இல்லை. ஸோ அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் காரெல்லாம் வந்து வாங்க போகிறீங்கன்னா அந்த காசு நம்ம ஃபுல்லாகவே வந்து விரயம் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு வாங்குறது நல்லதாக இருக்கும். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். ஸோ நிறைய வந்து பேசிட்டே இருந்தேன் வந்து நினைக்கிறேன். ஃபைனலி ஹியர் வி கன்க்ளூட் திஸ் வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ மூலயமா என்ன வந்து சொல்கிறேன் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லிவ் அ பேலன்ஸ்டு லைஃப். ஓகேங்களா, ஓரளவுக்கு சேவும் பண்ணுங்கள், சேம் டைம் அதை வந்து யூஸ்அப் பண்ணி என்ஜாயும் வந்து பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் வெரி வெரி அன்சர்டைன். அண்ட் ஆல்சோ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களால் பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து கிடையாது. நீங்கள் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி எப்படி வந்து என்ன லைக் இது நடந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அது நடந்தால் என்ன பண்ணலான்னு எல்லாத்துக்குமே ஒரு வெல் பிளான்டாக வெல் டிசைன்டாக நீங்கள் உங்களோட இது வந்து கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இதை நீங்கள் வந்து அப்டைன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமா இந்த இடத்துல நான் வந்து சொல்ல நினைக்கிறேன், நிறைய பேர் ஒரு $100 $10,000 வந்து ஆக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வச்சு பெரிய அமௌண்ட் அப்டைன் பண்ணணும் வந்து போராடுறதை விட என்ன கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸை வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே உங்கள் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலி 1 yearக்கு அப்புறம் நான் என்னோடய காரை வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோடய கார் நான் அப்போ ஏன் வந்து ஷேர் பண்ணலன்னா பெருசாக அது ஃப்ளாண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் இப்போது ஒய் நாட் நம்ம வந்து ஷேர் பண்ணலாமே. அண்டு இது ஒரு ஃப்ளெக்ஸோ ஒரு ஃப்ளாண்ட்டோ எதுவுமே வந்து இல்லை. ஐ ஃபீல் ஹாப்பி. ஸோ ஆஃப்டர் 1 year நான் இப்போது வந்து என் காரை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கேன். அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் ஃபினான்ஸ் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஏதாவது ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு சஜஷன்னா வந்து இருக்குன்னா கமெண்ட்ஸ் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் பை பாய்.